ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது Hyundai I20. இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்ன, பவர் ஸ்டேரிங் டைட்டாக இருக்குங்கிறாங்க. அது போக ஏபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட்டு எரியுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இபிஎஸ் அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னு அர்த்தம். அதே மாதிரி ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டமும் ஒர்க் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எதனால் இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா வார்னிங் இண்டிகேஷன் எரியுது, ஏன் இது ரெண்டும் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கார் ஸ்கேன் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம கிடைக்கிற லீடை வச்சு நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகும். சரியா? லெட்ஸ் மூவ் ஆன். இப்போது நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணுவோம். வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஏபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது. அதேமாதிரி பவர் ஸ்டேரிங் வார்னிங் இண்டிகேஷன் லைட்டும் எரியுது. ஸோ இப்போ நம்ம அட்டன் பண்ண வேண்டியது ஏபிஎஸ் அண்ட் இபிஎஸ், இது ரெண்டு தான் நம்ம சால்வ் பண்ணோம். கூடவே செக்கிங் லைட் எரியுது. அதுவும் ஏன் செக்கிங் லைட் எரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கார் ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணினதில் ஈஸியாக பொறுத்தவரை வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் பி ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது. தென் ஏபிஎஸ்ஸை பொறுத்தவரை வீல் ஸ்பீட் சென்சார் ஃப்ரண்ட் எல்ஹெச் ஓப்பன் சர்க்யூட் இருக்குது. வீல் ஸ்பீட் சென்சார் ஃப்ரண்ட் ஆர்ஹெச் அதுவும் ஓப்பன் சர்க்யூட் இருக்குது. ஏர் கண்டிஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் ஃபால்ட்டு, கேன் சிக்னல் இஷ்யூ இருக்கிறது. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார் ஓப்பன் ஹை உட்காந்துருக்கு. இபிஎஸ்சில் பொறுத்தவரை இஎம்எஸ் இன்வாலிட் வெஹிக்கிள் ஸ்பீட் உட்காந்துருக்கு. இவ்வளோ எரர் கூட அட்ரஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குற ஏபிஎஸ், இபிஎஸ் அண்ட் தென் செக்கிங் லைட் இருந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல இருந்துச்சு இல்லையா, இந்த மூணும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு எரர் கூட சால்வ் பண்ணாலும் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் 99%. இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் வார்னிங் இண்டிகேஷன்ஸோ இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வேறு மற்றதை அட்டன் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு சால்வ் பண்ணாலும் சால்வ் ஆகிடும். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சென்சார் அப்படிங்கிற இந்த டிடிசி கோடு எந்த விதத்துலையும் வந்து செக்கிங் லைட்டுக்கோ இல்லை இபிஎஸ்ஸுக்கோ இல்லை ஏபிஎஸ்ஸுக்கோ சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் இதை நம்ம ஒர்க் பண்ண பொறுத்து இது ரெண்டு மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணிட்டு ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் மூவ் ஆன். வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்கள் வண்டியில் செக்கிங் லைட் வந்துச்சு அப்படின்னா எதனால் வந்திருக்கு அப்படிங்கன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து சொல்கிறதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் தரோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I20யில் ஏபிஎஸ் ஃப்ரண்ட் எல்ஹெச் ஆர்ஹெச் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா டயக்னோஸ் பண்ணுறச்சோ இங்கே பாருங்கள், ஒயர் கட்டாக இருக்குது. சரிங்களா? கம்ப்ளீட்டாகவே இது கட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட் எல்ஹெச் ஒர்க் ஆகலை. அது மாதிரி ரைட்லேயும் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வண்டியோட எல்ஹெச் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆர்ஹெச் பார்ப்போம். ஆர்ஹெச்சில் எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒயரிங் சர்க்யூட் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு இல்லை ஷார்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். காட்டு எங்கே கிட்டே இருக்குது, நம்ம ஃப்ரெண்டாக காட்டினா என்னோட சீனியர் மெக்கானிக் பார்த்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம கேப்சர் பண்ணோம் எந்த இடத்துல இருக்குன்னு. ரைட், ஒரு நிமிஷம். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் எல்ஹெச் ஃப்ரண்ட் ஆர்ஹெச் ரெண்டு ஏபிஎஸ் ஒயரிங் சர்க்யூட்டுமே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. சரியா? அதனால தான் ஏபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சு, அதனால தான் இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷனும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரியா? ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்து நான் மூவ் ஆகிறேன். அதனால் இதோட கம்ப்ளீட் வீடியோ என்னால் போட முடியாது. வியூவர்ஸ், இந்த வண்டியில் இபிஎஸ் லைட்டு இருந்துச்சு, ஏபிஎஸ் லைட்டு இருந்துச்சு, செக்கிங் லைட்டு இருந்தது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தோன்னா அந்த சைடில் உள்ள ஏபிஎஸ், இந்த வீலில் உள்ள ஏபிஎஸ், இது ரெண்டு தான் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணால் கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கேட்டால் இபிஎஸ் லைட் எரிஞ்சது இல்லையா, அதுக்கு தனியாலாம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செக்கிங் லைட்டுக்கும் தனியாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏபிஎஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே செக்கிங் லைட்டும் போய்டும், இபிஎஸ் லைட்டும் போய்டும். சரிங்களா? ஸோ ஏன் இது முக்கியமாக சொல்லுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இபிஎஸ்க்கு தனியாக ஏதோ செப்பரேட்டாக ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இபிஎஸ் மோட்டரோ இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலோ இல்லை டாப் சென்சரோ மாற்றினீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். சரியா? அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் கைக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து ஒன்று தான். சரியா? ஏபிஎஸோட ஒயரிங் சர்க்யூட் டிஸ்கனெக்ட் ஆகிறதா காசு ஒன்று தான். இந்த ஒரு காசை சால்வ் பண்ணினா, அதாவது ஒரு காரணம் சால்வ் பண்ணினா ரெஸ்ட் ஆல் 3 ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஒர்க் பண்ணும்போது பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணாதீங்க. சிலதுக்கு கம்பைன் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது காமன் ப்ராப்ளம் இருக்கும். அதை ஒன்று சால்வ் பண்ணாலும் எல்லாமே சால்வ் ஆகிடும். சரியா? தேங்க்ஸ் யூஸ். We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.